இன்னைக்கு நம்ம பிளாக் டவுன் கராஜ்ல எந்த பைக்கை பத்தி டீடைல் பார்க்க போறோம்னா ஹோண்டா ஆக்டிவா இவி ஸ்கூட்டர். இந்த ஹோண்டா ஆக்டிவா இன்னும் சென்னையில லான்ச் ஆகல. சொல்ல போனா தமிழ்நாடுல எங்கேயுமே லான்ச் ஆகல. ஆக்சுவலா இப்போ பெங்களூர், மும்பை, டெல்லின்ற இந்த 3 சிட்டிஸ்ல மட்டும்தான் இந்த ஹோண்டா ஆக்டிவா இவி ஸ்கூட்டர் ப்ரொடக்ஷன் பண்ணி சேல் பண்ணி டெஸ்ட் டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா 2025 பிப்ரவரி மந்த் இதோட ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆயிருக்கு. 11,000 யூனிட் மேனுஃபேக்சர் பண்ண ஹோண்டா ஆக்டிவா இவி ஸ்கூட்டர் அதுல வெறும் 5,000 யூனிட் மட்டும் தான் சேல் ஆயிருக்கு. அது ஏன்றதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் பார்க்கும்போது ஒரு 6 கிலோவாட் மோட்டாரோட 102 கிலோமீட்டர் ஈவி ரேஞ்ச் கொடுக்குது. இதோட டாப் ஸ்பீட் 80 கிலோமீட்டர் per hour. அண்ட் இதுல ஸ்பெஷல்னு பார்க்கும்போது இவங்களோட 1.5 கிலோவாட் ஸ்வாப்பபிள் பேட்டரிஸ் ஆப்ஷன் தான். அண்ட் இந்த வண்டியோட வெயிட் 180 kg இருந்து 119 kg வரைக்கும் இருக்கும். இந்த 6 கிலோவாட் மோட்டார் 22 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் 0 to 60 7.3 செகண்ட்ஸ்ல போகும். இதோட டாப் ஸ்பீட் கம்பெனி 80 கிலோமீட்டர் கோட் பண்ணிருக்காங்க. பட் ஆக்சுவல் ரியல் லைஃப்ல 65 to 75 கிலோமீட்டர் போகும். அண்ட் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 102 கிலோமீட்டர் இவி ரேஞ்ச் ஒரு ஃபுல் சார்ஜ்லன்றது கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா கம்பேரிட்டிவ்லி இப்ப டிவிஎஸ் ஆர்பிட் ஆர் டிவிஎஸ் ஐக்யூ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிங்கிள் சார்ஜ்ல 150 கிலோமீட்டர் இவி ரேஞ்ச் கொடுக்குது. அண்ட் இதோட டயர்ஸ்னு பார்க்கும்போது 12 இன்ச் அலாய் வீல்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்க்கும்போது 171 mm கொடுத்திருக்காங்க. அண்ட் சஸ்பென்ஷன் பார்க்கும்போது டெலிஸ்கோபிக் ஃபோக்ஸ் ஃப்ரண்ட்லயும் 3 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் ஹைட்ராலிக் மோனோஷாக் ரியர்லயும் கொடுத்திருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல டிஸ்க் பிரேக்ஸ் வந்துரும். அண்ட் ரியர்ல ஹோண்டாவோட காம்போ பிரேக் சிஸ்டமான ட்ரம் பிரேக்ஸ் வந்துரும். அண்ட் இதுல ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு 3 ரைடிங் மோட் கொடுத்திருக்காங்க. எக்கோ, ஸ்டாண்டர்ட், ஸ்போர்ட். அண்ட் உங்களுக்கு 7 இன்ச் டிஎஃப்டி டிஸ்ப்ளே ஹையர் வேரியன்ட்ஸ்ல வரும். ஸ்மார்ட் போன் கனெக்டிவிட்டி, அதுல நீங்க நேவிகேஷன், கால்ஸ் அண்ட் மியூசிக் கண்ட்ரோல்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் கீயோட கீலெஸ் இக்னிஷன் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. யூஎஸ்பி சி டைப் போர்ட்டோட 2 க்ளவ் பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் இதோட கீ ஃபீச்சர்ஸான ஸ்வாப்பபிள் பேட்டரி ஆப்ஷனும் இந்த வண்டியில இருக்குது. அண்ட் ஃபுல் எல்இடி லைட் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்திருக்காங்க. இன்டகிரேட்டட் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் இதை தாண்டி உங்களுக்கு ஹோண்டா ரோட் சிங் ஆப்பை யூஸ் பண்ணி லைவ் ட்ராக்கிங் பண்ணிக்கலாம். நேவிகேஷன், டாப்பிள் அலர்ட்டோட ரிவர்ஸ் மோட் கொடுத்திருக்காங்க. சோ ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்க்கும்போது எஸ் பிரீமியம் ஃபீச்சர்ஸோட பிராக்டிகலான நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் உங்களுக்கு கலர்ஸ்னு பார்க்கும்போது 2 கலர்ஸ் ஆப்ஷன் இருக்கு. அண்ட் வாரண்டின்னு பார்க்கும்போது 3 இயர்ஸ் ஆர் 50,000 கிலோமீட்டர் பேட்டரிக்கும் 3 இயர்ஸ் ஆன் மோட்டார் ஆக மொத்தம் டோட்டலாவே பைக்குக்கு 3 இயர்ஸ் மட்டும் தான் வாரண்டி கொடுத்திருக்காங்க. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஸ்வாப்பபிள் பேட்டரின்ற ஃபீச்சர் இந்த ஹோண்டா ஆக்டிவா ல இருக்கு. இது ஒன் ஆஃப் த குயிக்கஸ்ட் வே ஆஃப் பேட்டரி சார்ஜிங் ஆப்ஷன்னே சொல்லலாம். ஜஸ்ட் நீங்க உங்க பைக் எடுத்துட்டு போய் எந்த ஹோண்டா ஸ்டேஷன்ல நிறுத்தினாலும் டக்குன்னு அவங்க பேட்டரி ஸ்வாப் பண்ணுவாங்க. இது மூலமா நீங்க ரொம்ப நேரம் சார்ஜ் பண்ணி வெயிட் பண்ற டைமை அவாய்ட் பண்ணலாம். ஆனா இந்த ஸ்வாப்பபிள் பேட்டரியை நீங்க ஹோம் சார்ஜ் பண்ண முடியாது. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 11,000 யூனிட் மேனுஃபேக்சர் பண்ண ஹோண்டா 5,000 யூனிட் மட்டும் தான் சேல் பண்ணிருக்காங்க. அதுவும் பெங்களூர், டெல்லி, மும்பைன்ற சிட்டிஸ்ல. அவங்களோட சேல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனாலயும் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப புவரா இருக்கிறதுனாலயும் ஆல்ரெடி நல்ல டெவலப்பா இருக்க பஜாஜ் சட்டாக், டிவிஎஸ் கம்பெனி, டிவிஎஸ் ஐக்யூப், டிவிஎஸ் ஆர்பிட்டர் மாதிரி பைக்ஸ்லாம் வந்து நல்ல டெவலப்மெண்ட்ல இருக்கிறதுனால இவங்களால பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அண்ட் இந்த பேட்டரி ஸ்வாப்ன்ற ஆப்ஷன் ஒரு குயிக்கான வேயா இருந்தாலும் பிராக்டிகல்ல நிறைய ஹோண்டா ஸ்டேஷன் இல்லாதனால ஹோண்டாக்கு கஸ்டமர்ஸ் மத்தியில பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. இதனால அவங்களோட ப்ரொடக்ஷனே நிறுத்திட்டாங்க. சோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கரெக்ட் பண்ணி ஹோண்டா மறுபடியும் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. பட் இந்த வாட்டி வந்தா பெங்களூர், மும்பை, டெல்லி மட்டும் இல்லாம ஹோல் இந்தியாலயும் ஹோண்டா வந்து அவங்களோட ஆக்டிவா ஈன்ற பைக்கை சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய ஆட்டோமொபைல் கண்டென்ட்க்கு மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு ஃபாலோ, சப்ஸ்கிரைப் போட்டு வச்சுக்கோங்க.